திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் சாலையோரம் பழக்கடை வைத்திருந்த பெண்ணை ஆபாசமாக பேசி மிரட்டிய திமுக நிர்வாகி மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துவிட்டு விடியா திமுக அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. கன்னிமார் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த சிவகாமி என்பவரிடம் ஊராட்சி முன்னாள் துணைத் தலைவரான திமுகவை சேர்ந்த வேலுச்சாமி என்பவர் தெருமுனை பிரச்சாரம் செய்வதற்காக இடம் வேண்டும் என கூறி பழங்கள் அடுக்கி வைத்திருந்த மேசையை எடுக்கும்படி ஆபாச வார்த்தைகளால் வசைப்பாடியுள்ளார். இதுகுறித்து அந்த பெண் போலீசாரிடம் புகார் அளித்ததை அறிந்த திமுக பிரமுகர் வேலுசாமி தலைமறைவானார். ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாகவும் காவல்துறையினரும் கண்டும் காணாமல் இருப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் பட்டியலிடப்பட்ட சாதியினருக்கான உள்ளிட ஒதுக்கீடு காரணமாக ஆதிதிராவிடர்கள் மற்றும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினர் 15,000க்கும் மேற்பட்ட அரசு வேலைகளை இழந்துள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளது. 2009 முதல் அருந்ததியர்களுக்கென வழங்கப்பட்ட 3% உள்ளிட ஒதுக்கீடு இந்த வேலை இழப்புக்கு காரணமாகும் என்றும் கூறப்படுகிறது. தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் அல்லாத தெலுங்கு மற்றும் கன்னடம் பேசும் அருந்ததியர்கள் இந்த உள்ளிட ஒதுக்கீட்டின் பிரதான பயனாளிகளாக இருப்பது அரசியல் மற்றும் சமூக நீதி கோணத்தில் கேள்விகளை எழுப்புகிறது. எனவே பட்டியலிடப்பட்ட சமூகங்களுக்கிடையே இடஒதுக்கீடுகள் நியாயமான முறையில் பகிரப்படுவதற்காக சாதி அடிப்படையிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் என வலியுறுத்தப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் சாலையோரத்தில் காய்கறி விற்பனை செய்யும் விவசாயிகளை உழவர் சந்தையில் விற்பனை செய்யும்படி ஏவல் துறையினர் மிரட்டுவதால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். வந்தவாசி சன்னதி தெருவில் சாலை ஓரமாக காய்கறி விற்பனை செய்து வந்த சிறு வியாபாரிகளை திராவிட மாடலின் காவல்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் கட்டாயமாக உழவர் சந்தைக்கு அனுப்பும் அவலம் நிகழ்கிறது. ஆனால் அங்கு பொதுமக்கள் வரவில்லை என்பதால் ஒரு கூடை காய்கறியையும் விற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். விவசாயிகளின் விருப்பத்தையும் வாழ்வாதார உரிமையையும் பறிப்பதுதான் திராவிட மாடலா என காய்கறி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்.